எல்லாருக்கும் ஹாப்பி சாபத். ஸோ ஃபீட் ஸ்டாக் வந்துட்டு அப்பப்போ வந்து சிலவங்க சாங்சுரி பற்றி வந்து ஒரு சீரீஸாக வந்து கொஞ்சம் பேர் ஃபீட் ஸ்டாக் எடுத்துக்கிட்டே வரும். ஸோ இன்றைக்கி நான் வந்து அதோடைய கண்டினியூஷன் தான் வந்துட்டு நான் எடுக்க போகிறேன். ஸோ சாங்சுரி பற்றி நம்ம சாங்சுரியோட ஓவரால் மீனிங், கோர்ட்யார்ட் இது பற்றி எல்லாம் பார்த்து வந்திருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு அந்த சாங்சுரியோட காம்பவுண்ட் வாலை பற்றி வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோம். ஒரு நிமிஷம். ஸோ அவுட்டர் வால் பார்த்தோன்னா வந்துட்டு சாங்சுரிக்கு ஒரு ஹோலி பிளேஸ், மோஸ்ட் ஹோலி பிளேஸ் இருந்துச்சு, அதுக்கு வெளியே கோர்ட்யார்ட். அதை வந்துட்டு ஒரு பவுண்டரி டிஃபைன் பண்ணுறதுக்கு வந்து காட் வந்து ஒரு அவுட்ரு வாலை வந்து கட்ட சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி வந்துட்டு நம்ம டீட்டெயிலாக அதில் என்ன படிக்கலான்னு வந்துட்டு நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஸோ இந்த வால் பார்த்திங்கன்னா இதோடைய ஏரியா, டோட்டலாக சாங்சுரி ஏரியா வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா 150 feet by 75 feet வரும். அது கியூபிட்ஸில் நம்ம கணக்கு பார்த்தோன்னா 50 cubits வைட். அது வந்து இந்த ஷார்ட்டர் சைடு வந்து 50 cubits இருந்துச்சு. லாங்கர் சைடு பார்த்தோன்னா வந்து 100 cubits வைடு இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ஃபீட்டில் கனெக்ட் பண்ணோன்னா இட் வில் கம் அப் டு 150 feet லாங், 75 feet வைட். அவ்வளோ வந்துட்டு நம்மளுக்கு இது இருந்திருக்கு. ஸோ இது பார்த்தோன்னா இதில் வந்துட்டு பில்லர்ஸ் வந்து காம்பவுண்ட் வால் வந்துட்டு இப்போ நம்ம வந்து பிரிக்ஸு இல்லைனா கல்லில் வந்துட்டு கட்டுவாங்க. பட் அந்த காலத்தில் அவங்க எப்படி காட்டியிருக்காங்க அப்படின்னா, கடவுள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 50 cubits சைடு, அதான் ஷார்ட்டர் சைடு. ஸோ இங்கே பார்த்தோன்னா லாங்கர் சைடு வந்து 100 cubits, ஷார்ட்டர் சைடு வந்து 50 cubits இருந்திருக்கு. காட் வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னா, ஷார்ட்டர் சைடில் வந்துட்டு நீங்கள் 20 போஸ்ட், 20 பில்லர்ஸ் மாதிரி வச்சுட்டு அதில் ஒன்றுக்கு ஒன்று வால்க்கு பதிலாக ஃபைன் லினன் துணியை வச்சு வால் மாதிரி கட்டுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கும் வந்துட்டு இன்னும் ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, அந்த போஸ்ட், அந்த பில்லரை வந்து பைபிளில் போஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டு என்ன மெட்டீரியலில் செய்யணும்னு எக்ஸாக்டாக பைபிளில் இல்லை. ஸோ மோஸ்ட்லி வுட்டாக தான் இருந்திருக்கும், அந்த டைமில் பண்ணி வுட்டில் தான் இருந்திருக்கும். ஆனால் அதுக்கு பேஸ் வந்துட்டு பிரான்ஸில் வந்து செஞ்சு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த பேஸு தான் வந்துட்டு மண்ணுக்குள்ளே இருக்கும். வால்னா போஸ்ட்னா வந்து ஜஸ்ட் மண் மேலே நிற்க வைக்க முடியாது, அது வந்துட்டு உள்ளே ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ இந்த பிரான்ஸில் ஒரு பேஸ் செஞ்சு அது மண்ணில் ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்துட்டு அதுக்கு மேலே இந்த உடன் போஸ்ட்டை வந்து உட்கார வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு ஒரு சில்வர் கேப் மாதிரி இருக்கும், கேப் இருக்கும். அதுக்கப்புறமா அந்த போஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வர்றது வந்து அந்த ஃபைன் லினன் துணி, அதை வந்துட்டு ஒரு பில்லர்லேருந்து இன்னொரு பில்லருக்கு வந்து அந்த துணி வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க. அதை கட்டுறதுக்கு வந்துட்டு மேலே ஒரு கம்பி மாதிரி இருக்குது, சில ஹுக்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு எதில் பண்ணியிருப்பாங்கன்னா சில்வர் மாதிரி இருக்கும். அதில் பார்க்குறதுக்கு ஏதோ கயிறு மாதிரி இருக்குது, பட் இட் இஸ் ஆக்சுவலி சில்வரில் வந்துட்டு கடவுள் அவங்கள அதை பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து கடவுள் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இது ஹைட் மற்றும் ஐ திங்க் நான் சொல்ல நினைக்கிறேன் 5 cubits ஹை, அப்போனா 7.5 feet. 7.5 feetனா என்னை விட இவ்வளோ ஹைட்டாக இருந்திருக்கும் மோஸ்ட்லி. ஸோ 7.5 feetக்கு அந்த வாலை வந்து கட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ வெளியிலேருந்தே நின்று பார்த்தா இல்லை, அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 7.5 feetக்கு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ மெயினாக வந்துட்டு 3 மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, சில்வர், பிரான்ஸ், அப்புறமா ஃபைன் லினன். ஃபைன் லினன்னா வந்துட்டு அந்த த்ரெட் ஒரு துணிலையும் வந்துட்டு அது கேப்பே இருக்காது, ரொம்ப டைட்டாக வந்துட்டு இருக்கும். ஸோ உள்ளே காற்று போகாது, வெளியிலேருந்து பார்த்தா தெரியாது. ஸோ இந்த ஒரு காம்பவுண்ட் வால்னால் அது பார்ப்போம் இல்லையா, வெளியிலேருந்து எதுவும் உள்ளே வரக்கூடாது, இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். உள்ளே நின்று இருக்கும்போது வந்து உள்ளே இது என்ன சொல்கிறது, ஃபயர் சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணுறாங்க, காற்றடிக்கக்கூடாதுன்னு பண்ணாங்களா என்னென்னு தட் இன்டென்ஷன் தெரியாது, பட் வி கேன் ஜஸ்ட் அசியூம். ஆனால் சில்வரும் பிரான்ஸுக்கு வந்துட்டு ஸ்பெசிஃபிக் இடத்துல எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க வந்து நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ரெண்டு மாற்றி யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா கடவுள் வந்துட்டு கிராண்டாக இருக்கணும்னு எல்லா இடத்துலையும் கோல்டு கூட யூஸ் பண்ணியிருக்கலாம்.
கடவுளுக்கு வந்து காசு பற்றி வந்து இன்னும் கிராண்டாக இருக்கணும்னு வந்து கோல்டு யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் கோல்டு பார்த்தோன்னா அவ்வளோ ஸ்ட்ரென்த்தே கிடையாது. இட் இஸ் நாட் அ வெரி ஸ்ட்ராங் மெட்டல். அது வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு உடஞ்சிரும், பெண்ட் பண்ணலாம், ஸ்ட்ரென்த்தே இருக்காது. ஸோ ஒரு பில்லருக்கு பேஸாவோ இல்லைன்னா அந்த துணியை கட்டி பிடிச்சி வைக்கிறதுக்காக இருந்தாலும் வந்துட்டு கோல்டை யூஸ் பண்ணியிருக்க முடியாது. அதே மாதிரி பிரான்ஸ் பார்த்தோன்னா வந்து எதுக்கு பேஸில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, பிரான்ஸ் வந்து சில்வரோட ரொம்ப ஸ்ட்ராங், ரஸ்ட் ஆகவே ஆகாது. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால அதை பேஸுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரான்ஸையை வந்து மேலேயும் அந்த ஹுக்ஸுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் பிரான்ஸ் என்ன ஆகும்னா அதை வந்துட்டு ஷேப் பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதை இந்த மாதிரி சின்ன த்ரெட்டோ ஹுக்காக ஷேப் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அதனால தான் கடவுள் என்ன சொன்னாங்க, நீங்கள் அதுக்கு வந்துட்டு சில்வரை வந்து யூஸ் பண்ணுங்கன்னு வந்துட்டு சொல்கிறாங்க. சில்வர் இன்னும் அந்த ஓவரால் டென்ட்டை வந்துட்டு பிடிச்சி வைக்கிறதுக்குமே வந்துட்டு பிரான்ஸ் சில்வர் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்கன்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். இன்னும் நம்ம சிம்பாலிக் மீனிங்ஸ் பார்க்க வந்தோன்னா, பிரான்ஸுடைய ஒரு சிம்பாலிக் மீனிங் பைபிளில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, மோசஸ் வந்துட்டு வில்டர்னஸில் வந்து அந்த பிரான்ஸ் அண்ட் சர்பெண்ட்டை வந்து எடுத்து வந்து காமிக்கிறாரு. ஒரு வேர்ஸ் வாசிப்போம். Numbers 21, 8-9 வாசிப்போம். Numbers 21, 8-9. ஓகே, நான் வாசி. ஓகே, போதும் அங்கிள். ஸோ பிரான்ஸ் பார்த்தோன்னா இங்கே கடவுள் வந்துட்டு மோசஸை பிரான்ஸ் அண்ட் சர்பெண்ட் செய்ய சொல்கிறாங்க வில்டர்னஸில். அதை பார்த்து வந்து இஸ்ரேலைட்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லேருந்து அவங்களுக்கு ரிடம்ஷன் வந்து கிடைக்குது. ஸோ பிரான்ஸ் இஸ் அ சிம்பிள் ஆஃப் ரிடம்ஷன். இன்னும் வந்துட்டு சாலமன் வந்து டெம்பிள் கட்டும்போதும் அவர் பிரான்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. 1 Kings 7:15 வாசிப்போம். 1 Kings 7:15. ஸோ சாலமன் வந்துட்டு அந்த கட்டின டெம்பிள் பற்றி பார்த்தோன்னா நிறைய ஆர்கிடெக்ட்ஸ் வந்துட்டு தே ஆர் அமேஸ்ட். அது வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ரக்சரல், அதில் இருக்க ஸ்ட்ரக்சர் வந்துட்டு அந்த டைம் இந்த டெக்னாலஜி கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ரொம்ப அறிவாளி தான் இதை பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் சாலமன் வாஸ் த வைசஸ்ட் மேன். ஸோ அவரே வந்துட்டு இந்த பில்லருக்கு மெட்டீரியல் சூஸ் பண்ண வந்துட்டு பிரான்ஸை தான் வந்து சூஸ் பண்ணிக்கார். ஸோ இட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் ஸ்ட்ரென்த்னு நம்ம பார்க்கலாம். ஸோ கடவுள் வந்துட்டு சாங்சுரிக்கு அந்த பேஸை பிரான்ஸை சூஸ் பண்ணும்போது அது கொடுத்த அந்த ஸ்ட்ரென்த்தும் அந்த பில்லர் வந்துட்டு அவ்வளோ ஃபைன் லின்னா கூட அது கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். ஃபார் லாங்கர் பீரியடை வந்து கண்டினியூஸாக அப்படியே நிற்கும். அது எல்லாத்தையும் தாங்கி நிற்கணுன்ற எய்மோடு தான் வந்துட்டு பிரான்ஸை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. சில்வரும் வந்துட்டு இஃப் வி சி கடவுள் வந்துட்டு இட் இஸ் ஜென்ரலி இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். எல்லா கரன்சியும் வந்துட்டு இப்போது ஜீசஸை வந்துட்டு பிட்ரே பண்ணுறதுக்கு ஜூடஸ்க்கு சில்வர் தான் வந்து எக்ஸ்சேஞ்சாக கொடுப்பாங்க. இன்னும் வந்துட்டு இன்னொரு இடத்துல வாசிப்போம். ஸோ அட்டோன்மெண்ட் டைம்லேயுமே வந்துட்டு சில்வர் தான் வந்துட்டு எக்ஸ்சேஞ்சாக வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சில்வர் வந்துட்டு இட் ரெப்ரசன்ட்ஸ் வேல்யூ. ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு வேல்யூ, கிரைஸ்ட் வந்துட்டு டு ரெப்ரசன்ட் வேல்யூ வந்துட்டு சில்வரை வந்துட்டு பைபிள் எல்லா இடத்துலையும் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. ஸோ தட் இஸ் தி சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சில்வர். இன்னும் ஃபைன் லினன் வந்து நம்ம பார்த்தோன்னா இட் இஸ் ஆல்வேஸ் ரெப்ரசன்ட்ஸ் ரைச்சியஸ்னஸ். ஸோ
சாங்சுரியில் பார்த்தோன்னா கடவுள் வந்துட்டு சொல்கிறாங்க மை ப்ரெசன்ஸ் வில் பி இன் த சாங்சுரி அப்படின்னு. சாங்சுரின்றது இட் இஸ் ஜஸ்ட் நாட் த ஹோலி பிளேஸ் ஆர் மோஸ்ட் ஹோலி பிளேஸ். சாங்சுரி இஸ் த கம்ப்ளீட் பவுண்ட்ரி. அந்த பவுண்ட்ரி வந்துட்டு இந்த ஃபைன் லினனால தான் வந்துட்டு பைண்ட் ஆயிருக்கு. ஸோ காட்ஸ் ரைச்சஸ்னஸ் வாஸ் பவுண்ட் வித்தின் தீஸ் ஃபைன் லினன் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸில் வந்துட்டு நம்ம இந்த லெசன்ஸ் வந்து படிக்கலாம். பட் ஓவரால் நான் வந்துட்டு இதில் வந்து நம்ம என்ன லெசன்ஸ் அப்ளை பண்ணலான்னு யோசிச்சு பார்த்தப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இமேஜின் இப்போ நம்ம வீடு ஏதோ இருக்குது, அதுக்கு ஒரு காம்பவுண்ட் வால் இல்லைன்னா வந்து எப்படி இருக்கும்? யார் வேணாலும் வந்துட்டு போகலாம், ஒரு கண்ட்ரோலே இருக்காது. ஆனால் இன்னும் என்ன ஈஸியாக இருக்கும்னா, எந்த சைட்லேருந்து வேணாலும் நம்ம கூட வீட்டுக்குள்ளே வரலாம். இன்கேஸ் 4 சைட்லேருந்து வர முடிஞ்சுன்னா எந்த சைட்லேருந்தும் வரலாம். பட் அப்படி ஆப்ஷன் இருந்தாலுமே வந்துட்டு யாரும் சூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு காம்பவுண்ட் வால் கட்டிட்டு அதுக்கு ஒரு கேட் போட்டுட்டு யார் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போகணுன்னாலும் அந்த கேட் வழியாக தான் வந்துட்டு போகணும். ஏன்னா அப்போ தான் வந்துருக்கு நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, நம்ம மேலேயும் வந்து நம்ம வீட்டு மேலே நம்மளுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குன்ற ஒரு கான்ஃபிடென்ஸும் நம்மளுக்கு இருக்குது. சாங்சுரியுமே வந்துட்டு ஒரே ஒரு கேட் தான் இருந்துச்சு. ஈஸ்ட் சைடு வந்துட்டு ஒரு என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. மோஸ்ட்லி நெக்ஸ்ட் ஆள் யார் எடுக்கிறவங்களோ அவங்க அந்த என்ட்ரன்ஸ் பற்றி எடுப்பாங்க. நான் அங்கே போகல. ஸோ இதுலேருந்து நான் என்ன லெசன் படிக்கிறேன்னா, கடவுள் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பவுண்டரி பைண்ட் பண்ணுறாங்க. பைண்ட் பண்ணிவிட்டு இந்த பவுண்டரிக்குள்ளே இருந்து அல்டிமேட்டாக ஒரே வழி உள்ளதான் நம்ம வழி தான் நம்மளுக்கு இருக்குது. அதை ஃபாலோ பண்ணுறதுக்காக கடவுள் நமக்கு பவுண்டரி பைண்ட் பண்ணுறாங்க. அந்த பவுண்டரி தான் வந்துட்டு நம்மளுக்கு பைபிள். ஸோ கடவுள் நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னு பைபிளில் கொடுத்துருக்காங்க. பைபிள் நம்ம வாசிக்க செய்கிற எவ்ரிதிங் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காது. நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்ஷனுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம பைபிளில் படி நடந்தோன்னா கடவுள் நம்மளுக்கு வச்சிருக்க பாத்தை வந்துட்டு நம்ம என்ட்ரு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ. இப்போ வந்து விட்னஸ் டைம். யாருக்காவது விட்னஸ் ஷேர் பண்ணுறது இருந்தால் முன்னாடி வந்து ஷேர் பண்ணுங்க.